வாட் மேக்ஸ் மீ கிளிக் என்ற தலைப்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் புகைப்பட கண்காட்சி பார்ப்போரை வியக்க வைத்துள்ளது. சென்னை போட்டோ ஃபினாலி என்ற புகைப்பட அமைப்பு நடத்தும் இந்த புகைப்பட கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புகைப்பட கண்காட்சியை நாம் பல்வேறு விதங்களில் பார்த்திருப்போம். பொதுவாக புகைப்பட கண்காட்சியில் புகைப்படம் ஒன்றை நாம் பார்க்கும்போது அது புகைப்பட துறையில் வல்லுநர்களால் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதுதான் நம் மனதின் எண்ணமாக இருக்கும். ஆனால் இந்த புகைப்பட கண்காட்சி சற்று வித்தியாசமானது. தற்போது நாம் பார்க்கும் புகைப்படங்கள் அனைத்துமே 3 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களால் எடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டவை. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது 3 வயதிலேயே ஒருவர் புகைப்பட கலைஞராக உருவாக்க இடப்பட்ட அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. வாட் மேக்ஸ் மீ கிளிக் என்ற தலைப்பில் தோன்றிய இந்த புகைப்பட கண்காட்சி உலகம் முழுவதிலும் இருந்து வரும் குழந்தைகளின் கலைநய ஆவணப்பட பரிசோதனை மற்றும் இயல்பான புகைப்பட மொழியை கொண்டாடுகிறது. கிட்டத்தட்ட 200 புகைப்படங்கள் கொண்ட இந்த புகைப்பட கண்காட்சியின் வழியே சுற்றி இருப்பவர்கள் பற்றிய குழந்தைகளின் ஆர்வமும் வியப்பும் குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த கண்காட்சியில் ஓரின சேர்க்கை புகைப்படங்கள் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஓரின சேர்க்கை குறித்து 18 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுக்கு புரிந்த வகையில் புகைப்படங்களை எடுத்துள்ளனர். உலகில் முதன்முறையாக 3 வயது முதல் 18 வயது வரையிலானவர்கள் எடுக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியின் மூலம் அரசு அருங்காட்சியகத்தில் குழந்தைகளின் பார்வையில் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் புகைப்பட கலைஞர் கோல்ட்வின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த புகைப்படங்கள்னால நம்ம சென்னையிலேருந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேருந்து எடுத்த புகைப்படங்கள் இருக்குது. காசா நாட்டிலேருந்து குழந்தைகள் எடுத்த புகைப்படம் இருக்குது. அதாவது 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு புகைப்பட கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரீசெண்டாக கோவிட் டைமில் அவங்க எடுத்த கலெக்ஷன் இருக்குது. ஸோ குழந்தைகளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் உலகத்திலே முதல் தடவையாக குழந்தைகளால் மட்டும் எடுக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியை சென்னை போட்டோ பினாலே இங்கே நமக்காக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். விவசாயம், கலாச்சாரம் என நமது வாழ்வியல் சார்ந்த குழந்தைகளால் எடுக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் வியப்பாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பார்வையாளர்கள். தூத்துக்குடியில் இருக்கிற தருவாய் குளத்தில் இருக்கிற உப்பு மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட், அங்கே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும் இல்லைன்றது ஒரு ஸ்டோரி வைஸாக ஒரு 4 பிக்சர்ஸ் எடுத்தால் நச்சுன்னு எடுத்து கம்ப்ளீட்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தூத்துக்குடியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து ஒரு கல்ச்சர் பற்றி, ஒவ்வொரு ஹியூமன்ஸை பற்றி, ஒருத்தன் கலாச்சாரத்தை பற்றிலாம் ரொம்ப இன்டெப்த்தாக மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கல்ச்சுரல் அது ரிலேட்டடாக எல்லாமே கிளியராக சொல்கிற மாதிரி இருந்தது. ஃபாரின் கல்ச்சரும் நம்ம கல்ச்சர் எல்லாமே சேர்த்து சொல்கிற மாதிரி இருந்தது. புகைப்படத்துறையில் வளர வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த புகைப்பட கண்காட்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கும் என்கிறார்கள் பார்வையாளர்கள். ஃபோட்டோகிராஃபியை பேஷனாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் இல்லை இதில் காம்படிஷனில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கும். என்னென்ன தீம்ஸ் இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் இப்போ வந்துட்டுருக்கு, ப்ளஸ் அவங்க இந்த சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதிசயமாக இருக்குது. எல்லாமே 15% பண்ண மாதிரி இல்லை, பெரியவங்க பண்ண மாதிரியே இருக்குது. எல்லாமே ஆர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த புகைப்பட கண்காட்சி வியப்பை கொடுத்தாலும் இது பலருக்கு ஊக்கமளித்துள்ளது என்பதே நிதர்சனம். இந்த புகைப்பட கண்காட்சியை பார்த்ததற்கு பிறகு ஒன்றை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியின் மூலமாக நாளைய சமுதாயத்தில் எத்தனை புகைப்பட கலைஞர்கள் உருவாக போகிறார்கள் என்பது இந்த புகைப்பட கண்காட்சியை சான்றாக அமைந்திருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோபனுடன் செய்தியாளர் தீனா.